வணக்கம். உன்னை மட்டும் தெளிவா சொல்லிடுறேன். இது அடுத்த எலெக்ஷன்ல யார் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்ற கணிப்பு கிடையாது. இது அதைவிட ரொம்ப ஆழமான ஒரு ஆய்வு. ராஜபாளையம் தொகுதியோட அரசியல் பொருளாதாரம் எப்படி இருக்கு, அங்க இருக்கிற மக்களோட மனசுல என்ன ஓடுதுன்னு நம்ம டேட்டா வச்சு புரிஞ்சுக்க போறோம். இது வெறும் அரசியலை பத்தினது இல்ல, நல்ல நிர்வாகத்தை எப்படி கட்டமைக்கிறதுங்கிறத பத்தினது. சரி, வாங்க இந்த ஆய்வுக்குள்ள போகலாம். நம்மளோட இந்த ஆய்வு பயணம் 6 முக்கியமான கட்டங்களா பெரியது. ராஜபாளையத்தோட கள நிலவரத்துல ஆரம்பிச்சு மக்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு சிஸ்டம்ல இருக்கிற பிரச்சனைகளை கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு தெளிவான செயல் திட்டம் உருவாக்கி கடைசியா ஒரு நல்ல தலைமைக்கு என்ன தேவைங்கிற பார்வையோட முடிக்க போறோம். இது ஒரு தொகுதியை முழுசா அலசி ஆராயிறது. முதல் பகுதி, நாம எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நாம நிக்கிற இடம் எப்படிப்பட்டதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ராஜபாளையத்தோட சமூக பொருளாதார நிலவரம் உண்மையிலேயே எப்படி இருக்கு, அரசியலையெல்லாம் தாண்டி அங்க இருக்கிற நிஜமான யதார்த்தம் என்னன்னு பாப்போம். ராஜபாளையம் ஒரு பக்கம் ஸ்பின்னிங் மில்லோட சத்தம், இன்னொரு பக்கம் விவசாய நிலங்களோட அமைதி, ரெண்டும் கலந்த ஒரு இடம். ஒரு காலத்துல டெக்ஸ்டைல்ஸ்ல கொடி கட்டி பறந்த இந்த ஊரு இன்னைக்கு புது புது கனவுகளோட காத்துக்கிட்டு இருக்கு. இங்க இருக்கிற பாரம்பரியமும் அடுத்த தலைமுறையோட எதிர்பார்ப்பும் ஒரே நேர்கோட்ல சந்திக்குது. இந்த சந்திப்பு தான் இங்க அரசியலையே தீர்மானிக்குது. இந்த நம்பர்ஸ கொஞ்சம் பாருங்க. இத வெறும் புள்ளி விவரமா பாக்காதீங்க. இது இந்த சமூகத்தோட அமைப்பையே நமக்கு படம் பிடிச்சு காட்டுது. 95.1% இந்துக்கள், அதுல 1/5 மேல பட்டியலின மக்கள், சரிபாதிக்கு மேல நகரத்திலயும் மீதி பேர் கிராமத்திலயும் வாழ்றாங்க. இந்த மாதிரி ஒரு கலவையான மக்கள் தொகை இருக்கும்போது ஒவ்வொரு சமூகத்தோட தேவையும் அவங்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவமும் ரொம்பவே சிக்கலாகுது. இங்கதான் நாம வளர்ச்சி இடைவெளி குறியீடு, அதாவது டெஃப் கேப் இண்டெக்ஸ் பத்தி பேசணும். இது ஏதோ பெரிய பொருளாதார வார்த்தை இல்ல, இது மக்களோட அன்றாட வாழ்க்கையில இருக்கிற போராட்டத்தோட அளவுகோல். ஓரம்மா தான் குழந்தைக்காக தண்ணி பிடிக்க காத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல, ஒரு பையன் வேலை தேடி வெளியூருக்கு போற வழியில, ஒரு விவசாயி தன்னோட விளைபொருளை சந்தைக்கு கொண்டு போக கஷ்டப்படுற அந்த சாலையில, இந்த வளர்ச்சி இடைவெளி உயிரோட தான் இருக்கு. இதுதான் நாம எல்லாரும் நம்மள நாமேலே கேட்டுக்க வேண்டிய முக்கியமான கேள்வி. திரும்ப திரும்ப வர தேர்தல் வாக்குறுதிகளை கேட்டு சலிச்சு போன ஒரு வாக்காளரோட மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கும், அவங்களோட அமைதி நமக்கு என்ன சொல்ல வருது, அவங்க கோபம் எப்போ வெளியே வரும். வாங்க அடுத்த பகுதிக்குள்ள போய் இதுக்கான பதில தேடலாம். இரண்டாவது பகுதி, தேர்தல் முடிவுகள்னா அது வெறும் ஜெயிக்கிறது தோக்குறதில்ல, அது வாக்காளர்கள் நமக்கு அனுப்புற ஒரு மெசேஜ். அந்த மெசேஜ நாம இந்த எண்கள் வழியா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். 2021 தேர்தல் முடிவுகள் ஒரு தெளிவான கதையை நமக்கு சொல்லுது. திமுக, அதிமுக இந்த 2 பெரிய கட்சிகளுக்கு நடுவுல வாக்குகள் கிட்டத்தட்ட சரிசமமா பிரிஞ்சிருக்கு. 2 பேருமே 40% வாக்குகளை நெருங்கி நிக்கிறாங்க. ஆனா கிட்டத்தட்ட 20% வாக்குகள் இந்த 2 கட்சிகளையும் வேணான்னு சொல்லி மத்தவங்களுக்கு போயிருக்கு. இது ஒரு வலுவான அதிருப்தியோட தெளிவான அடையாளம். இப்போ இந்த நம்பரை நல்லா கவனிங்க. 3898. இதுதான் வெற்றியை தீர்மானிச்ச வாக்கு வித்தியாசம். மொத்த வாக்குகள்ல இது ரொம்ப ரொம்ப சின்ன சதவீதம். இதுக்கு என்ன அர்த்தம்? ஜெயிச்சவங்களுக்கு கிடைச்சது ஒரு முழுமையான அங்கீகாரம் கிடையாது, அது ஒரு நிபந்தனையோட கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. இந்த ஆணை ரொம்ப பலவீனமானது. மக்களோட கோரிக்கைகள் நிறைவேறலனா அடுத்த எலெக்ஷன்ல இந்த நம்பர் சுலபமா தலைகீழ மாற வாய்ப்பு இருக்கு. இங்க நாம தனிப்பட்ட வேட்பாளர்களை பத்தி பேசல, அவங்கள ஒரு அரசியல் கருவியா பாக்குறோம். இப்போ பதவியில இருக்கிறவங்களுக்கு கட்சி கட்டமைப்பு ஒரு பெரிய பலம், ஆனா பெருசா எந்த புது திட்டமும் வரலங்கிற எண்ணம் மக்கள் கிட்ட இருக்கு. எதிர்க்கட்சி வேட்பாளருக்கு சமூக ரீதியான ஆதரவு இருக்கு, ஆனா அவரால கட்சிகளை தாண்டி மாற்றத்தை விரும்புற இளைஞர்களை இருக்க முடியல. 2 பேருமே ஒரு வெற்றிடத்தை விட்டுட்டு போறாங்க. மூணாவது பகுதி, பிரச்சனை வேட்பாளர்கள் கிட்ட மட்டும் இல்ல, பிரச்சனை ரொம்ப ஆழமா இருக்கு, சிஸ்டம்லயே இருக்கு. வாக்குறுதிகள் ஏன் வெறும் வார்த்தைகளா காத்துல கரைஞ்சு போகுது, அந்த சிஸ்டம்ல இருக்கிற விரிசல்களை பத்தி இப்போ பாப்போம். இந்த அட்டவணை ராஜபாளையத்தோட தேக்க நிலைக்கு மூல காரணம் என்னன்னு காட்டுது. சாதி அடிப்படையிலான வாக்கு வங்கி அரசியல் உண்மையான வளர்ச்சி பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளிருது. 2010க்கு அப்புறம் ஒரு புது ஃபேக்டரியோ ஒரு பெரிய காலேஜோ வரலங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, அது ஒரு தலைமுறையோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குது. பாரம்பரிய தொழில்கள் நலிவடைஞ்சிடுச்சு, ஆனா அதுக்கு பதிலா புது வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படல. இது ஒரு நச்சு வட்டத்தை உருவாக்குது. இதத்தான் நாங்க நலத்திட்ட சோர்வு, அதாவது வெல்ஃபேர் ஃபெட்டிக்னு சொல்றோம். ஒரு கட்டம் வரைக்கும் மக்கள் நலத்திட்டங்களை நம்புனாங்க, ஆனா ரோடு, தண்ணி, வேலை வாய்ப்பு மாதிரி அடிப்படை வசதிகளே இல்லாதப்போ அந்த நலத்திட்டங்கள் மட்டும் வாழ்க்கைய மாத்திடாதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு வாக்குறுதியும் சந்தேகத்தோட தான் பார்க்கப்படுது. இது அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்குமான நம்பிக்கை பாலத்துல விழுந்த ஒரு பெரிய விரிசல். இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும்.
நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியத்தோட வாழ்ற உரிமையை கொடுக்குது. அந்த கண்ணியம் வெறும் நலத்திட்டங்கள்ல மட்டும் இல்ல, அது நல்ல ரோட்ல, சுத்தமான குடிதண்ணீர்ல, ஒரு இளநங்கு கிடைக்கிற வேலையில இருக்கு. வாக்குறுதிகள் நிறைவேறாத போது அது ஒரு குடிமகனோட கண்ணியத்தை காயப்படுத்துது. இது ஒரு தார்மீக பொறுப்பு. இந்த ஒப்பீடு ரொம்ப முக்கியமானது. ராஜபாளையத்திலயும் சரி, அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர்லயும் சரி, ஒரே மாதிரி வளர்ச்சி பற்றாக்குறை தான் இருக்கு. ஆனா ஒரு தொகுதியில திமுகவும் இன்னொரு தொகுதியில அதிமுகவும் ஜெயிச்சிருக்கு. இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது ஒரு கட்சியோட தோல்வி இல்ல, இது அந்த பகுதி முழுசுக்குமான ஒரு அமைப்பு ரீதியான தோல்வி. 4வது பகுதி. இதுவரைக்கும் நாம நோயோட தன்மைய அலசி ஆராய்ஞ்சோம். இனி அதுக்கு என்ன மருந்துன்னு பாப்போம். சும்மா குறைய மட்டும் சொல்லிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்ல. மக்கள் மத்தியில மறுபடியும் நம்பிக்கைய கட்டி எழுப்பி உண்மையான வளர்ச்சி கொடுக்க ஒரு தெளிவான, செயல்படுத்தக்கூடிய செயல் திட்டத்தை எப்படி உருவாக்குறது? இந்த செயல் திட்டத்தோட முதல் தூண் சிவன், அழிக்கிற கடவுள். ஆனா எதை அழிக்கணும்? ஊழல, குற்றங்கள, நிர்வாக சீர்கேடுகள. ஒரு மக்கள் பிரதிநிதியோட முதல் கடமை தன்னோட தொகுதி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குறது தான். சட்டத்தோட ஆட்சியை நிலைநிறுத்துறது. இதுதான் மத்த எல்லா வளர்ச்சிக்குமான அடித்தளம். 2வது தூண் விஷ்ணு, காக்கும் கடவுள். இது ஸ்திரத்தன்மைய பத்துனது. மக்களுக்கு தேவையான அடிப்படை சேவைகளும் நலத்திட்டங்களும் எந்த தடையும் இல்லாம, பாரபட்சம் இல்லாம சரியா போய் சேருதான்னு உறுதி செய்யறது. இது மக்களோட அன்றாட வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையும் நிலையான தன்மையும் உருவாக்கும். 3வது தூண் பிரம்மா, உருவாக்கும் கடவுள். இது எதிர்காலத்தை பத்தினது. இளைஞர்களோட கனவுகளுக்கு உயிர் கொடுக்கிறது. புது தொழிற்சாலைகள், திறன் மேம்பாட்டு மையங்கள், நவீன கல்வி நிறுவனங்கள் மூலமா புது வேலைவாய்ப்புகளை உருவாக்குறது. இது தொகுதியோட பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். 4வது கடைசியான தூண் துர்கா, பாதுகாக்கிற சக்தி. வளர்ச்சியோட பலன்கள் எல்லாருக்கும் போய் சேருதான்னு இது உறுதி செய்யும். விவசாயிகள், பெண்கள், விளிம்பு நிலை மக்கள்னு ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய சமூக குழுக்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு திட்டங்களை உருவாக்குறது. இதுதான் எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. ஒரு நல்ல செயல் திட்டங்கிறது நம்ம பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறத பத்தின நேர்மையான புரிதல்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். இந்த வளத் தணிக்கை அதத்தான் செய்யுது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்ச எப்படி மேம்படுத்தணும், எதை பாதுகாக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது வெறும் அரசியல் வியூகம் இல்ல, இது ஒரு நிர்வாகத்திறன். 5வது பகுதி. இப்போ நாம செயல் திட்டத்தோட மைய பகுதிக்கு வந்துட்டோம். பேச்சிலிருந்து செயலுக்கு மாறுறது எப்படி? மக்களுக்கு புள்ளி விவரங்கள் தேவையில்லை, அவங்க வாழ்க்கையில நேரடியா ஏற்பட போற உறுதியான மாற்றங்கள் தான் தேவை. ராஜபாளையத்தோட தலையாய பிரச்சனைகளான தண்ணி, ரோடு, வேலைவாய்ப்பு ஆகிய 3ஐயும் சரி செய்யற 3 பெரிய திட்டங்களை முன்வைக்கிறோம். இதெல்லாம் தனித்தனி திட்டங்கள் இல்ல, ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்ட ஒரு முழுமையான வளர்ச்சி திட்டம். முதல் திட்டம் நீர் பாதுகாப்பு. 100 கோடி ரூபாய் முதலீட்டுல 2 லட்சம் மக்களுக்கு 24 மணி நேரமும் சுத்தமான குடிநீர். இதோட பலன் என்ன தெரியுமா? நோய்கள் குறையும், பெண்களோட நேரம் மிச்சமாகும், ஒரு சமூகத்தோட ஒட்டுமொத்த உற்பத்தி திறனும் சுகாதாரமும் உயரும். இது செலவில்லைங்க, இது ஒரு தலைமுறைக்கான முதலீடு. 2வது திட்டம் சாலைகள். 80 கோடி ரூபாயில நவீன சாலைகள். இதனால பயண நேரம் 30% குறையும். அதுக்கு என்ன அர்த்தம்? விவசாயிகள் தங்களோட விளைபொருளை சீக்கிரமா சந்திக்க கொண்டு போக முடியும். அவசர மருத்துவ உதவி தேவைப்படுறவங்களோட உயிர் காப்பாத்தப்படும். மாணவர்களோட படிப்புக்கான பயணம் சுலபமாகும். நேரம்ங்கிறது பணம் மட்டும் இல்ல, அது வாழ்க்கை. 3வது திட்டம் வேலைவாய்ப்பு. 60 கோடி ரூபாய் முதலீட்ல ஒரு திறன் மற்றும் வேலைவாய்ப்பு பூங்கா. இது மூலமா நேரடியா 1000 உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை தேடி வெளியூருக்கு போறது நிக்கும், குடும்பங்கள் பிரியாது, உள்ளூர் பொருளாதாரம் வலுப்பெறும். இது வெறும் ஒரு நம்பர் அல்ல, இது 1000 குடும்பங்களோட நம்பிக்கை. பெரிய திட்டங்கள் முடியறதுக்கு காலமாகும், ஆனா மக்களோட நம்பிக்கைய நம்ம உடனடியா மீட்டெடுக்கணும். அதுக்குதான் இந்த உடனடி தீர்வுகள். பாதியில நிக்கிற வீட்டு திட்டங்களை முடிக்கிறது, புது பஸ் விடுறது, பைப் கனெக்ஷன் கொடுக்கறதெல்லாம் சின்ன விஷயமா தெரியலாம். ஆனா இந்த அரசாங்கம் வேலை செய்யுதுங்கிற நம்பிக்கைய மக்கள் மனசுல விதைக்கிற படிகள் இதெல்லாம் தான். பாருங்க, இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நல்ல நிர்வாகத்துக்கு டேட்டா ரொம்ப அவசியம். ஆனா ஒரு விஷயத்த நாம ஞாபகம் வச்சுக்கணும், நாம பயன்படுத்துற டேட்டா மக்களோடது. இந்தியாவோட புதிய டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம், அதாவது DPDP ஆக்ட், தனிப்பட்ட உரிமைக்கும் சம்மதத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. மக்களோட தகவல்களை பொறுப்போட கையாள்றது அவங்களோட கண்ணியத்தை மதிக்கிற மாதிரி. இது வெறும் சட்ட கடமை இல்ல, ஒரு தார்மீக கடமையும் கூட. 6வது பகுதி, நம்ம ஆய்வோட கடைசி பகுதி,
ஒரு தேர்தல்ல ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு இலக்கோட முடிவில்ல, அது ஒரு பயணத்தோட ஆரம்பம். உண்மையான தலைமைங்கிறது அடுத்த எலெக்ஷனை மட்டும் பாக்குறதில்ல, அதுக்கும் அப்பாற்பட்டது. இந்த கேள்விக்கு நாம நேர்மையா பதில் சொல்லணும். மாற்றங்கிறது ஒரு தனிநபரோட கவர்ச்சியால வர்றதில்ல. அது ஒரு வலுவான, வெளிப்படையான, மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்ட ஒரு அமைப்ப உருவாக்குறதிலிருந்து தான் பிறக்குது. வெறும் வாக்குறுதிகள் இல்ல, ஒரு தெளிவான செயல்திட்டம் தான் நீடித்த மாற்றத்தை தரும். நம்மளோட கடைசி நோக்கம் இதுதான். ஒரு தேர்தல்ல ஜெயிச்சு அதிகாரத்துக்கு வர்றதில்ல, அந்த அதிகாரத்தை வச்சு மக்களோட கண்ணியத்தையும் வாய்ப்புகளையும் நம்பிக்கையையும் மீட்டெடுக்கிற ஒரு நிர்வாக அமைப்பை உருவாக்குறது. அதுதான் உண்மையான வெற்றி. நீங்கள் மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை உயர்த்த விரும்பினால் blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது 08042041602 என்ற எண்ணை அழைக்கவும். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.